கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம்னாலும் அதுவே முழு காரணமும் அமைஞ்சிடாது. ஒரு கட்சா அங்கே செயல்பட வேண்டிய விஜய் அங்கே செயல்படலை. பாதிக்கப்பட்ட பிறகு பார்த்துருக்கணும், போய் பார்க்கல. மக்கள் வந்து இன்னமும் ஒரு கொடூர துயரத்தில் இருக்கிறாங்க. அவங்கள போய் இது வரைக்குமே சந்திக்காதது நம்ம திட்டவட்டமாக இதில் திமுகவோட சதி அப்படின்னு நம்ம சுருக்கி பார்த்துடக்கூடாது. இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க, போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணுமா இல்லையா? அதுதானே முக்கியம். ஸோ இங்கே ஒரு கட்சா செயல்படுறதுல தாவேக்கா தோற்று போயிருக்குன்னு தான் சொல்லலாம். அதான் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா காவல்துறை கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, இவ்வளோ கூட்டக்கூடாது, இல்லை இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதில்ல, அதெல்லாமே தங்களை முடக்கிறதுக்கான ஒரு விஷயம்னு முதல்ல தொண்டர்கள்கிட்ட பேசுகிறதே நிப்பாட்டணும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் செத்து போகிறது அவங்க தான் செத்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட என்ன தடை போட்டாலும் மீறு அப்படின்னு பேசுகிறதெல்லாம் ரொம்ப அநாகரிகமானது, பொறுப்பு இல்லாதது. அதை தாவேக்காவும் என்னுடைய தலைவரும் மற்ற நிர்வாகிகளும் முதல்ல அந்த மாதிரி பேசுகிறத நிப்பாட்டணும். வரக்கூடிய காலங்களில் ரொம்ப பொறுப்போடு நடந்துக்கணும். யூ ஆர் நாட் அ ஆக்டர். இப்போ நீங்கள் பொலிட்டிஷியனாக கன்வெர்ட் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கணும்.